ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 25ல இருந்து ஏஎல்பி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஓப்பன் ஆகும். ஸோ தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா சிபிடி 1ல கேட்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டெஸ்ட்ல கேட்கும். டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 hour வந்து டைம். சோ நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 வந்து கொடுத்துருவோம். சோ ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். சோ இந்த லைவ் டெஸ்ட் வந்து நாளைக்கு நவம்பர் 21 இல்லையா? சோ நாளைக்கு வியாழக்கிழமை. சோ வியாழக்கிழமையில இருந்து சண்டே வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து லைவ்ல இருக்கும். ஓகேவா? சோ 4 நாள் லைவ்ல இருக்கும். சோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க எந்த டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணல அப்படின்னா இந்த லைவ் டெஸ்ட்டை ஒரு டைம் அட்டன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் இருக்கும். ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோர் எவ்வளவு வருது அப்படிங்கிறதையும் நீங்க அனலைஸ் பண்ணும்போது எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா சேம் ஏஎல்பி சிபிடி 1ஓட பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம். சோ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் 20 மார்க், ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். சோ 25 மார்க். சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் கேட்டிருப்போம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், 20 மார்க். அதே மாதிரி கரண்ட் அஃபேர், ஜெனரல் அவேர்னஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் எடுத்திருப்போம். சோ இந்த 10 கொஸ்டினுக்கு 10 மார்க். சோ டோட்டலா எவ்வளவு மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. டைம் வந்து 1 hour வந்து கொடுத்திருப்போம். சோ எக்ஸாம் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஓபன் பண்ணி நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ நீங்க போன்லயும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா லேப்டாப்லயும் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ போன்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க டைரக்டா போன்ல வந்து ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். சோ அதுல போய் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே வெப்சைட்ல அப்படின்னா web.classplusapp.com போங்க. ஓகேவா? சோ web.classplusapp.com போயிருங்க. சோ இதுல ஆர்கனைசேஷன் கோட் என்டர் பண்ணணும். ஆர்கனைசேஷன் கோட் வந்து BQJJE. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து n நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை டைம், அன்லிமிட்டட் டைம் வந்து கொடுத்துருக்கோம். எவ்வளவு டைம்னாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? ஆனா இந்த டெஸ்ட் வந்து சண்டேயோட உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ 4 நாள் லைவ் வந்து கொடுத்துருக்கோம். சோ சண்டே அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா நீங்க சண்டே டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க சண்டே அட்டெண்ட் பண்ணீங்கன்னா மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா 25ஆம் தேதி டெஸ்ட் வந்து அது பாதிக்கும். நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல வந்து அந்த தாக்கம் வந்து அப்படியே இருக்கும். இதுல மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா அதனால 25ஆம் தேதி வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நாளைக்கே அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாத்துருங்க. நாளைக்கு 21ஆம் தேதியா? சோ நாளைக்கே அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி அனலைஸ் பண்ணி பாத்துருங்க. ஓகேவா? சோ 4 நாள் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிரும். அதனாலதான் 4 நாள் டைம் கொடுத்துருக்கோம். சோ 4 நாளைக்கு அப்புறம் அதோட ரேங்கர்ஸோட லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு திங்கட்கிழமை வந்து நாங்க வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். லேட்டஸ்ட் டிசிஎஸ் பேட்டர்ன்ல தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருப்போம். ஓகேவா? சோ இப்போ நான் ஏஎல்பி அப்ளை பண்ணிருக்கேன் மேம். எனக்கு 25ஆம் தேதி எக்ஸாம், 26, 27, 28, 29 இந்த டேட்ல இத்தனாவது ஷிப்ட்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு. நான் இன்னும் நிறைய டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா ஏஎல்பிக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த டெஸ்டோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. இதுல டோட்டலா உங்களுக்கு வந்து 1000க்கும் மேல வந்து டெஸ்ட் இருக்கு. சோ டோட்டலா இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ண டெஸ்ட் எவ்வளவுனா 1024 டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், சிபிடி 1ஓட டெஸ்ட், சிபிடி 2ஓட டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நான் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? சோ இதுதான் நம்ம ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா ஏஎல்பி சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டும் சேர்த்து இது வரைக்கும் 1021 டெஸ்ட் வந்து இருக்கு. இதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ சிபிடி 1 முடிச்சிட்டு அடுத்து சிபிடி 2க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் இதுல இருக்க டெஸ்டையே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்க வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே? சோ இப்போ இதுல நீங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். சோ ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓபன் ஆகும். டெஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஓபன் ஆகும். சைட்ல டைமர் எல்லாமே ஓடிட்டு இருக்கும். சோ
டோட்டலா இங்க பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ ரியல் எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். இங்க வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்போம். சோ நீங்க டெஸ்ட் பேட்ச்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணா கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். சப்போஸ் நீங்க தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்க தமிழ்லையும் சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணி பாக்குற மாதிரி கொடுத்திருப்போம். சோ 75 கொஸ்டின் சைட்ல டைம் வந்து 1 hour 60 minutes வந்து கொடுத்திருப்போம். டைம் வந்து 1 hour முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சப்மிட் ஆகிரும். ரியல் எக்ஸாம்ல எப்படி லாகின் பண்ணி உள்ள போவீங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டை ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து டெஸ்ட் போட்டுக்கலாம். இதுல இருக்க கொஸ்டின்ஸே உங்களுக்கு வந்து ரியல் எக்ஸாம்ல வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? சோ எப்படி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்களோ அதே பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். ஓகேவா? சோ அதனால நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு அதுல இருக்க சொல்யூஷனையும் ரொம்ப டீடைலா நீங்க பாத்துக்கலாம். லாங்குவேஜ் சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கிலீஷ்லனாலும் சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுல நிறைய லாங்குவேஜ் வந்து கொடுத்திருப்போம். பெரும்பாலும் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஒருவேளை மற்ற லாங்குவேஜஸ் இப்போ மலையாளம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல கன்னடா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா சோ நீங்க கன்னடால சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னாலும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் உங்களோட லாங்குவேஜ்லயும் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? சோ எந்த இடத்துலனாலும் நீங்க கொஸ்டினோட லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த 1 வீக் வந்து நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண போறேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் போடலாம். இதுல ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயர் பேப்பரை ஃபுல் டெஸ்டா கொடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாம இப்ப வரக்கூடிய பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குமோ அது எல்லாமே ஃபுல் டெஸ்டா கொடுத்திருப்போம். அது போக சாப்டர் டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட்னு எல்லாமே ஃபுல் டெஸ்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சாப்டர் டெஸ்டும் இருக்கும். ஃபுல் டெஸ்ட்டுக்குள்ளேயும் கரண்ட் அஃபேர் எல்லாமே கேட்டிருப்போம். ஓகேவா? சோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா தனியா நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நான் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லாம எனக்கு 25th எக்ஸாம் இருக்கு எனக்கு லைவ் டெஸ்டே போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க நாளைக்கு கொடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சோ அது எத்தனை டைம்னாலும் நீங்க வந்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். 4 நாள் லைவ்ல இருக்கும் அந்த டெஸ்ட். சோ 4 நாளைக்கு அப்புறம் அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இப்போ நான் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் டெய்லி சாப்டர் டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் ஷிஃப்டோட எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பாக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பருக்கான டெஸ்ட் எல்லாமே கொடுத்திருப்போம். சோ அந்த டெஸ்ட்டையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பரும் டெஸ்ட் வடிவத்துல இதுல வந்து கொடுத்திருக்கோம். சோ நீங்க கரெக்டா அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, எனக்கு ஏஎல்பியோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர் என் கையில இல்ல, ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சோ வித் சொல்யூஷனோட நம்ம டெஸ்ட் பேட்ச்லயே அது எல்லாத்தையும் டெஸ்ட் வடிவத்துல கொடுத்திருக்கோம். சோ நீங்க அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணணும். இப்போ 75 கொஸ்டின் இருக்குன்னா 75 கொஸ்டினையும் மிக்சடா தான் கொடுத்திருப்பாங்க. அந்த 75 கொஸ்டினுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு மேக்ஸ் இருக்குன்னா அடுத்த கொஸ்டின் ரீசனிங் இருக்கும், அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இந்த மாதிரி மிக்சடா தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் சயின்ஸுக்கான கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஏன்னா இதுக்கு பேப்பர் பென் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் டிக் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலா மேக்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா 75க்கு உங்களால வந்து ஒரு 70 கொஸ்டினுக்கு மேலேயே அட்டன் பண்ண முடியும். 1 hourல 70 கொஸ்டினுக்கு மேலேயே அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இதுல டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண போறது வந்து மேக்ஸ்ல தான் கொஞ்சம் கால்குலேஷன் இருக்கும். சில கொஸ்டினுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் பேப்பர் டஃபா இருந்துச்சுன்னா சில கொஸ்டின் வந்து கால்குலேஷன் அதிகமா இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான லெவல் கொஸ்டின்ஸும் கொடுத்திருப்போம், மாடரேட்டான டெஸ்டும் கொடுத்திருப்போம், டிஃபிகல்ட்டான டெஸ்டும் கொடுத்திருப்போம். ஏன்னா எல்லா வகையிலையும் நீங்க ரெடி ஆனாதான் ரியல் எக்ஸாம்ல வந்து அந்த பயம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? சோ உங்களுக்கு 29ஆம் தேதி தான் டெஸ்ட் அப்படின்னா இன்னும் 9 days டைம் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6 daysல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்ல வந்து நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். உங்களோட வீக் ஏரியா ஸ்ட்ராங் ஏரியாஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, சோ கரெக்டா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் எப்படி ஜாயின் பண்ணணும்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே,
ஓகே. ஸோ மேம் நான் படிக்கவே ஆரம்பிக்கல, ஏஎல்பி எக்ஸாமுக்கு படிக்கல, நான் வேற எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன், என்டிபிசி அப்ளை பண்ணியிருக்கேன், டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. இதுல கிளாஸஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கொடுத்துருப்போம். இதுவும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? என்டிபிசி அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்டிபிசிக்காக ஸ்பெஷலான பேட்ச் வந்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம என்டிபிசிக்காக கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். ஒவ்வொரு பார்ட்டா போன டைம் மாதிரியே கொடுத்துருவோம். ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணனா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச் இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் வரக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட்டை மறக்காம அட்டென்ட் பண்ணிட்டு உங்களோட லெவலை செக் பண்ணிக்கோங்க. எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ப்ரீ டெஸ்ட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். நான் நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அந்த ப்ரீ டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்றதுன்னு. ஸோ அது வந்து ஏஎல்பி அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, நீங்க என்டிபிசி குரூப் டி எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி அந்த 75 மார்க்குக்கான டெஸ்ட்டை எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இங்க வந்து சிபிடி 1ஓட சிலபஸ் வந்து சேம் தான். ஏஎல்பி சிபிடி 1ஓட கொஸ்டின் வந்து என்டிபிசியோட கொஸ்டின் குரூப் டியோட கொஸ்டின் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்க போகுது. அதனால எல்லாருமே அந்த 75 மார்க்குக்கான ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஏஎல்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, சோ எங்க டெஸ்ட் போடணும்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவும் நம்ம டெஸ்ட் பேட்சோட இன்ஃபர்மேஷனையும் கொடுங்க. அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ அவங்களுக்கும் நம்ம டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட டீடைல்ஸையும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம்ல நீங்க எதுவும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். Thank you.